டியூல் டெய்லி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யாரை சந்திக்க வந்துருக்கோம் அப்படின்னா, அதாவது தமிழக மக்கள் மேலே இளைஞர்கள் தொடர்ந்து மது போதையில் சீரழிஞ்சு போகக்கூடாது, அவங்கள நல்வழிப்படுத்தணும், நம்மளுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்க ஒரு சமூக பற்றாளர் மரியாதைக்குரிய பூமிநாதன் சார் அவர்களை பார்க்க வந்திருக்கோம். ஏன் பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் இன்றைய தினம் காலையில் தொடர் போராட்டம், அதாவது அரசுக்கு கவனம் ஈர்க்கும் விதமாக தொடர் போராட்டத்தை ஆரம்பித்தார். அதை இன்றைக்கி அதை முடிச்சுக்கிட்டாரு. இப்போ ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் நம்ம நிற்கிறோம். அவர் அந்த போராட்டத்தை முடிச்சுக்கிட்டாரு. ஏன் முடிச்சுக்கிட்டாரு, என்ன வேண்டுனாங்க, இவரோட கோரிக்கை என்னன்றதை அவர்கிட்ட கேட்பா வாங்க. அவர் சார் வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் டியூல் டெய்லி நியூஸ்லேருந்து வரோம் சார். சார் பேர் சார் பூமிநாதன், சமூக ஆர்வலர், நாராயணன். அப்படிங்களா சார்? இன்றைக்கி நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தீங்களா சார்? ஆமாம் சார். அப்படிங்களா சார்? எதை பற்றி சார் நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தீங்க? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டி காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம். சரி சார். இப்போ இந்த உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு? அதாவது மதுபானத்தில் மது அருந்ததில் பொதுமக்கள் ரொம்ப அதிகமாக மது போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இதனால் மனித இனமே சீரழிஞ்சுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டி காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் அறிவிச்சிருந்தேன். அதன்படி வந்தேன். நாராயண கமிட்டியில் பண்ணதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தீங்களா? எப்படி நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிற என்ற தகவல் எப்படி சார் அரசுக்கு தெரியும்? இல்லை, முன்னாடியே சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு வாட்ஸ்அப் செய்தியாக அனுப்பிச்சிட்டாங்க. அதை வாட்ஸ்அப் இப்போ நீங்கள் இந்த மதம் ஒழிக்கணுன்றதுக்காக அரசுக்கு ஏதாவது தபால் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்லை, 2006 ஒரு தடவை கலைஞர் முதலமைச்சராக இருக்கையில் மனு கொடுத்துருந்தேன். அன்றைக்கி பதில் என்ன வந்துச்சுன்னா, அரசின் கொள்கை மது விற்பனை என்பது அரசின் கொள்கைக்கு முடிவுக்கு உட்பட்டது அப்படின்னு பதில் கொடுத்தாங்க. சரி சார். அதுக்கு பின்னாடி இப்போ 2023 ஒரு மனு கொடுத்தேன். அந்த மாதிரி பல முயற்சிலாம் பண்ணேன். ஆனால் அதை அரசு தடை பண்ணுற மாதிரி இல்லை, அதை கவனத்தில் எடுத்துக்கிறல. அப்போ அவங்க அடுத்து அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் மதுவிலக்கு தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டி காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் அறிவித்தபடி நான் பண்ணதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளேயும் காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த பொதுமக்கள் இதனால் சீரழிஞ்சுக்கிருக்காங்க. குடினால் என்னுடைய விழிப்புணர்வு மது விலக்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டிய என்னுடைய விழிப்புணர்வு மீண்டும் தொடர்ச்சியாக நான் பண்ணி கொண்டு இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிவிச்சுக்கொள்ளுங்க. இப்போ சார், இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மது பிரியர்கள் அதிகமாயிட்டாங்க. அவங்க நீங்கள் மது ஒழிப்புக்கு எதிராக நீங்கள் போராடும்போது, மது ஒழிப்புக்கு போராடும்போது உங்களை ஏன் அந்த மாதிரி போராடுறீங்க, மது எங்களுக்கு வேணும், நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் உழைச்சதுனால தான் அந்த குடிக்கிறோன்ற மாதிரியெல்லாம் பதில் சொல்கிறாங்களே சார், அவங்கள பற்றி எப்படி சார் நீங்கள் அவர்கிட்ட எப்படி சார் நம்ம அந்த கொள்கையை கொண்டு போகிறது? இல்லை, அவங்களுக்கு போதைக்கு பல பேர் அடிமையாயிட்டாங்க. இதை தொடர்ச்சியாக விழிப்புணர்வு மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் பிரச்சாரம் செஞ்சு அவங்கள நம்ம இப்போ இந்த சமுதாயத்து மேலே அக்கறை எடுத்து நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறீங்க. இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆதரவு இருக்குன்னு பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கே மன ரீதியான ஒரு பாதிப்பில் நீங்கள் இதுக்கான போராட்டத்தை ஆரம்பிச்சிக்கலாம் சார்? ஆமாம் சார். என்ன சார் அப்படி ஒரு போராட்டம்? மக்கள் இதில் போதையை மது போதையில் ரொம்ப விபத்து ஏற்படுது, கொலை குற்றங்கள், இன்னும் பல குற்றங்கள்லாம் நடந்துக்கிருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஆதரவு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம தொடர்ந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னும் தொடர்ச்சியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம மீண்டும் மக்கள்கிட்ட இது ஒரு தவறான பாதை, ஒரு சீரழிவான பாதை, இது மனித இனம் அழிந்து கொண்டு இருக்கிறது, இதை நம்ம மக்கள் நீங்கள் எல்லாம் வந்தால் தான் ஒழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அதாவது நமக்கு ஆதரவு இல்லாட்டியும் கூட தன்னுடைய கருத்தை எல்லாருக்கும் தெரியும், அதாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இது மூலமாக திருந்துறவங்க ஒரு கொஞ்சம் பேர் திருந்தினாலும் அது உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக நினைக்கிறீங்க. ஆமாம் சார். ரைட்டு. அப்போ உங்களுடைய முயற்சி ரொம்ப வெற்றியடையிட்டு சார், சந்தோஷம். உங்களுடைய கோரிக்கையை நாங்களும் எங்களுடைய சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம். உங்களுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். சரிங்க சார், நன்றி சார். சந்தோஷம் சார். உங்களுடைய
முயற்சிக்கு எங்களுடைய சேனல் மூலமாக நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒரு நியாயமான முறையில் நீங்கள் போராடுறீங்க. உங்கள் போராட்டத்துக்கு வந்து அதிகமான மக்கள் ஆதரவு இருக்கும். ஏன்னா வெளியில் சொல்லாமல் உங்களை மாதிரி வந்து ரொம்ப பேர் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க, சொல்லாமல் இருக்கிறாங்க. அதை வந்து எங்கள் இந்த சேனல் மூலமாக பார்த்துட்டு உங்களுக்கான ஆதரவு வரும்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.